துபாய் மாலில் திறக்கப்பட்டிருக்கும் அல்பைக் உணவகத்திற்கு லாஸ்ட் வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். பொதுவாக ஃபாஸ்ட் ஃபுட் என்றாலே KFCக்கு போவதுதான் வழக்கம். ஆனால் ஒரு மாற்றத்துக்கு இந்த முறை அல்பைக் போகலாம் என்ற ஒரு யோசனை. இப்போ இவ்வளவு நாளா அவன் KFC தான் சாப்பிட போனேன். இன்றைக்கு நீ அல்பைக் வந்திருக்கிறேன். என்ன ரீசன்? அல்பைக் நல்லா இருக்கு சொன்னாரு, அதுக்கு தான் வந்தேன். அல்பைக் எந்த நாட்டுக்குரிய பிராண்டு? சவுதி. KFCக்கு வந்தவரையெல்லாம் அள்ளி சாப்பிடும் அளவுக்கு அல்பைக்கில் என்ன ஒரு கூட்டம். வணிக உலகத்தில் இங்கு யாரும் தனிக்காட்டு ராஜாவாக எப்போதும் நிலைத்து நிற்க முடியாது என்பதற்கு இதுவே சாட்சி என்று நினைத்தவாறு நானும் போய் வரிசையில் நின்றேன். என்னதான் கூட்டமாக இருந்தாலும் வந்தவர்களையெல்லாம் சரியாக வரிசையில் நிற்க வைக்க செய்திருக்கும் ஒழுங்கு, நிற்கும் வரிசையிலேயே ஃபுட் மெனுவை போனில் ஸ்கேன் செய்து இந்த பிராஞ்சில் இருக்கும் உணவு வகைகள் மற்றும் விலையை நாம் ஆர்டர் பண்ணுவதற்கு முன்பே தெரிவு செய்ய வைத்திருக்கும் QR கோட் சிஸ்டம் ஆர்டர் செய்த உணவை பிளேட்டில் தருவது போல் இல்லாமல் அல்பைக்கில் கடதாசி பையில் தந்த விதம் எல்லாம் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. கூடவே KFCக்கு நாம் சென்று ஸ்பைசி ஃப்ரைஸ் ஆர்டர் செய்வதற்கு பதிலாக மறந்து போய் ரெகுலர் ஃப்ரைஸ் நாம ஆர்டர் செய்து பிறகு ஸ்பைசிக்கு மாற்ற சொன்னால் அதில் அவர்கள் கொஞ்சமாக ஸ்பைசி பவுடர் இட்டு அதற்கு வேறு மேலதிகமாக கேட்கும் ஒரு திர்ஹம் எல்லாம் ஒரு கணம் ஞாபகத்திற்கு வந்து போனது. அது ஒரு பக்கம் இருக்க, உணவை ஆவலோடு எடுத்து வந்து சாப்பிட்ட நேரம் உண்மையிலேயே KFC போல் இல்லாமல் வித்தியாசமான சுவை இருந்தது. நல்ல இது KFC கம்பேர் பண்ணால அல்பைக் நல்ல டேஸ்ட் இருக்கு. நல்ல டேஸ்ட் இருக்கு. ரேட்டும் கம்மியாக இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறது? இல்லை, நான் முன்னாடி சவுத்தில் சாப்பிட்டுருக்கு. சவுதியில் சாப்பிட்டீங்க? ஆமாம், இங்கே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுருக்கு. சூப்பர் டேஸ்ட் கம்பேர் டு KFC. இது அல்பைக் சூப்பரா சார். இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அல்பைக் இங்கே சாப்பிட்றது? இல்லை இது மூணாவது குரு. மூணாவது தரம். அல்பைக் சிக்கனை சாப்பிடும் போது எனக்கு என்னவோ சின்ன வயசுல நமக்கு வயிற்று பிரச்சனை வரும் போது நமது உம்மா தந்த ஓம வாட்டரின் மனம் கொஞ்சம் வந்து போனது. அது நாக்கிற்கு புது உற்சாகத்தையும் தந்தது. சவுதியில் இருப்பவர்களுக்கு இதை சாப்பிட்ட நல்ல அனுபவம் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நீங்க அனுபவித்த சுவை மாற்றத்தை இங்க சொல்லிட்டு போங்க. கடந்த 1974 முதலில் சவுதி அரேபியாவின் ஜித்தா நகரில் உணவகத்தை ஆரம்பித்த அல்பைக் பின்னாளில் கடந்த 2021 ஐக்கிய அமீரக துபாய் மாலில் தனது முதல் கிளையை திறந்தது. கிடைத்த மாபெரும் வரவேற்பால் இப்போது துபாயில் மால் ஆஃப் எமிரேட், ரஷீதியா, அல் நஹ்தா என்று கிளைகளை விரிவாக்கி செல்கிறது அல்பைக். பிரைஸ் எப்படி? பிரைஸ் கம்மி இருக்குல்ல. KFC 30 திரம் 40 வரைக்கும் மேல இருக்கு. இது 18 18 நார்மல். ஆனா லைன் கூட இருந்துச்சு தானே. ஃபாஸ்ட் ஃபுட் என்றாலே KFC என்று எண்ணுபவர்கள் ஒருமுறை இங்கு சென்று ருசித்து பாருங்கள். புது அனுபவம் கிடைக்கும். கூடவே விலையும் குறைவு.